3 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கல்லறை, அப்புறம் ஒரு விபரீதமான சவால். ஒரு சாதாரண ஜாலியான விளையாட்டு மாதிரி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கொடூரமான ராத்திரியில முடிஞ்சது. வாங்க இந்த பயங்கரமான கதைக்குள்ள போகலாம். ஒரு விஷயம் ஜோக்கா ஆரம்பிக்கும், ஆனா அதோட முடிவு ரொம்ப சீரியஸா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இந்த கதையும். நமக்கு தெரியாத விஷயங்களோட விளையாடும்போது சின்னதா ஒரு திமிர் காட்டினா கூட அதோட விளைவுகள் எவ்ளோ பயங்கரமா இருக்கும்னு இது நமக்கு காட்டுது. சரி, முதல்ல இந்த கதையில வர்றவங்க யாருன்னு பாத்திரலாம். இந்த பயங்கரமான சம்பவங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஒன்னா சேர்ந்து அட்வென்ச்சர் தேடி போறது தான் இவங்களோட வழக்கம். அது அடர்ந்த காடா இருந்தாலும் சரி, உயரமான மலையா இருந்தாலும் சரி. ஆனா இந்த தடவை அது ரொம்பவே வித்தியாசமா இருக்க போகுது. இந்த விபரீதமான ஐடியாவை கொடுத்தது ராகேஷ் தான். கல்பள்ளி கல்லறை, பேய் இருக்குன்னு ரொம்பவே பேர் போன ஒரு இடம். அங்க ஒரு ராத்திரி முழுசா தங்கலான்னு அவன் சவால் விடுறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இன்டர்நெட்ல அந்த இடத்த பத்தி பார்த்துட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனா ராகேஷ் விடாப்பிடியா இருக்கான். கடைசியில அவங்களும் சம்மதிச்சிடுறாங்க. அவங்க 3 பேரும் அந்த கல்லறைக்குள்ள கால் வைக்கிறாங்க. இங்கிருந்து தான் எல்லாமே மாறப்போகுது. சுத்தி ஒரு பயங்கரமான அமைதி. இவங்க விளையாட போறதோ ஒரு ஆபத்தான விளையாட்டு. வரப்போற பயங்கரத்துக்கு இது ஒரு ஆரம்பம்தான். ராகேஷோட போட்டி ரொம்ப சிம்பிள். அங்க சபிக்கப்பட்டதா சொல்லப்படுற ஒரு கல்லறை இருக்கு. அத முதல்ல யாரு கண்டுபிடிச்சு தொடறாங்களோ அவங்க தான் வின்னர். யாருக்கு பயமே இல்லையோ அவங்க தான் கெத்துன்னு நிரூபிக்க ஒரு சான்ஸ். ஆனா ஒரு விஷயம், அந்த கல்லறையை தொந்தரவு பண்றவங்க உயிரோட திரும்ப மாட்டாங்கன்னு ஒரு கதை இருக்கு. இத தெரிஞ்சும் ராகேஷ் இந்த போட்டியை ஆரம்பிக்கிறான். நான் உங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகேஷ் அந்த பனிமூட்டமான இருட்டுக்குள்ள தனியா ஓட ஆரம்பிக்கிறான். அவனோட திமிரு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. இப்ப மத்த 2 பேரும் அங்க தனியா எந்த பாதுகாப்பும் இல்லாம நிக்கிறாங்க. அப்ப அந்த நிசப்தத்தை கிழிச்சுக்கிட்டு ஒரு நாயோட சோகமான ஊளச்சத்தம் கேக்குது. இது வரப்போற விபரீதத்தோட முதல் அறிகுறி. அவங்க தனியா இல்ல. அவங்களுக்கு பின்னாடி அப்புறம் முன்னாடி கல்லறைகளுக்கு நடுவுல ஒரு நிழல் வேகமா போயிட்டு வருது. ஏதோ ஒன்னு தங்களை சுத்தி இருக்கணும் அவங்களுக்கு புரியுது. அவங்களோட பயம் இப்போ உச்சத்துக்கு போகுது. சரியா அந்த நேரத்துல யாரோ மிகிரோட தோலை தட்டுறாங்க. 2 பேரும் உறைஞ்சு போய் திரும்பி பார்க்கறாங்க. யார் அது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கதையோட உச்சகட்டம் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட பயம் கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதியா மாறுது. ஆனா அந்த நிம்மதி அதை விட பெரிய ஒரு திகிலுக்கு அவங்கள கூட்டிட்டு போகுது. திடீர்னு பார்த்தா ராகேஷ் திரும்பி வர்றான். ரொம்ப அமைதியா சிரிச்ச முகத்தோட நான் தான் போட்டியில ஜெயிச்சிட்டேன்னு சொல்றான். அவனை உயிரோட பார்த்ததும் அவங்களுக்கு ஒரே நிம்மதி, பயமெல்லாம் போயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே அது ராகேஷ் தானா? ராகேஷ் மாதிரி இருக்கிற அந்த உருவம் சொல்லுது, என் கூட வாங்க, அந்த கல்லறை கிட்ட போட்டோ எடுக்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. இப்போ அந்த 2 பேரையும் அந்த சபிக்கப்பட்ட கல்லறை பக்கம் இழுக்க ஆரம்பிக்குது. அந்த கல்லறை மத்த கல்லறைகள்ல இருந்து தனியா பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. உள்ள போறதுக்கு ஒரு சின்ன ஓட்டைய காட்டி அது வழியா போக சொல்றான். உள்ள போனதும் அவன் மிகிரோட கேமராவை வாங்கிட்டு அந்த பெரிய கல்லறைக்கு பின்னாடி போய் மறையறான். ராகேஷோட இந்த செயல் ரொம்பவே விசித்திரமா இருக்கு. மர்மம் இன்னும் அதிகமாகுது. கொஞ்ச நேரத்துல திரும்பி வரான். கேமராவை திருப்பி கொடுத்துட்டு ரொம்ப அமைதியா சொல்றான், இப்ப அந்த போட்டோவை பாருங்க. இப்போதான் அந்த பயங்கரமான உண்மையும் அதோட மோசமான விளைவுகளும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அந்த ஒரு நொடியில 3 பயங்கரமான உண்மைகளை அவங்க பார்க்கறாங்க. 1, அந்த போட்டோல இருக்கிறது ராகேஷோட பிணம். 2, இவ்ளோ நேரம் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்த அந்த உருவம் திடீர்னு மாயமா மறைஞ்சிருச்சு. 3, கல்லறைக்கு பின்னாடி அவங்களோட உண்மையான நண்பன் ராகேஷ் கண்ணெல்லாம் விரிஞ்சு பயத்துல செத்து கிடக்குறான். அடுத்த நாள் காலையில கல்லறை பராமரிப்பாளர் வந்து பார்க்கறாரு. அங்க பேசக்கூட முடியாம அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்த 2 பசங்க, கூடவே ஒரு சடலம். அந்த அமானுஷ்ய இரவு ஒரு சோகமான முடிவுக்கு வந்திருந்தது. சரி, வாங்க இந்த கதையோட முடிவுக்கு வருவோம். இங்கதான் அந்த கல்லறைய பத்தின பல வருஷ கதைகள் உண்மையாவது, ஆனா பதிலில்லாத பல கேள்விகளும் எழும்புது. அந்த பராமரிப்பாளர் சொல்றாரு, இந்த கல்லறை தீய சக்திகளை வழிபட்ட ஒருத்தனுக்கு சொந்தமானது, அதனாலதான் அது பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க பழி கிடையாது, இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்றாரு. அப்ப எல்லாத்துக்கும் அப்புறம் நம்ம மனசுல நிக்கிற ஒரே கேள்வி, ராகேஷ உண்மையில கொன்னது எது? அது வெறும் பயத்தினால வந்த ஹார்ட் அட்டாக்கா? இல்ல அவன் உண்மையிலே பயங்கரமான ஏதாவது பார்த்துட்டானா? இல்ல இது ஒரு சோகமான தற்செயல் நிகழ்வா? இல்ல கல்லறைக்கு அந்த பக்கத்துலேருந்து ஏதோ ஒன்னு வந்து அவனை கொன்னுடுச்சா? இதுக்கான விடை உங்க கற்பனைக்கு தான். கடைசியா இந்த ஒரு எச்சரிக்கையை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க தனியா இருக்கீங்கன்னு நினைக்கலாம், ஆனா அங்க வேற யாராவது இருக்கலாம். உயிரோட இல்லாத யாரோ ஒருத்தர்.